அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு எப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குன்றதையும் டெய்லி வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வீக்லி அனலைசிங் ஆகஸ்ட் 3rd வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு போன வாரம் போட்டிருந்தோம். ஸோ அந்த நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா, இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுது, ஸோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நான் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து நேற்று சொன்ன வீடியோவில் சொல்லியிருந்தோம் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து FinNiftyயோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,563, செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,727 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப், நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்தாங்க. அகைன் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணாங்க. ஃபர்தராக மார்க்கெட்டால் மேலே போக முடியல. அகைன் நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1லேயே 3 முறை 4வது முறை சப்போர்ட்லேயே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல்னு சொல்கிறது. எதுக்காக வந்து டெக்னிக்கல் தேவை, எதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் தேவைப்படுது. நம்ம இங்கே லைன்ஸாக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஜோனை தான் மார்க் பண்ணணும், லைன்ஸாக மார்க் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோவில் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு லைனாக போட்டால் ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைன் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜோன்ஸாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். பேண்ட் ஆர் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி தான் நீங்கள் போட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1லேயே மார்க்கெட் எத்தனை முறை சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். 1 2 3 மார்க்கெட்டும் இப்போ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ல் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ குளோபலாக எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஓவராலாக பெரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. அதை நீங்கள் எப்பயுமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, மார்க்கெட் ஏற மாதிரி காட்டும், 200 பாயிண்ட்ஸ் காட்டுவாங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான். கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்திருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஸோ ஏன் அப்படின்னா நடக்குது அப்படின்னா, செல் ஆன் ரைஸ், அதாவது மார்க்கெட் மேலே போகும்போதெல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அது வந்து பெரிஷ் மார்க்கெட்டில் தான் நடக்கும். அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பெருசாக பண்ணாலுமே ஏன்னா கன்சால்டேஷன் தான், எந்த ஒரு பெருசாக மொமெண்டம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டல் தவிர்த்து பெருசாக எந்த இடத்துலையும் ஒரு மொமெண்டம் கிடையாது. ஸோ நல்லாவே கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. கன்சால்டேட் பண்ணிவிட்டு மேலே இப்படி போகலாம். சப்போஸ் இது பிரேக் ஆகுது அப்படின்னா, இதை பிரேக் பண்ணாங்கன்னா கீழேயும் நல்லாவே ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து டே லோ 24,524. சப்போஸ் மார்க்கெட் அதையும் கீழே பிரேக் ஆகி வருதுன்னா 24,386. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே பிரேக் ஆகி வருதுன்னா சப்போர்ட் 3 வந்து 24,990 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இன்றைக்கி வந்து டே ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 24,638. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னா 24,730. அதுக்கும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 24,849. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,080. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த லெவல்ஸ் கொடுக்குறது, எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்றது தான் நான் உங்கள்கிட்ட வீடியோவை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நடக்கணுன்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நம்ம அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. மேபி ஓகே நடக்கலாம் அப்படின்னு இருந்தால் சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என் வீடியோன்னு இல்லை, யார் வீடியோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பக்கூடாது. நீங்கள் உங்களை யுவர் ஓன் மணி உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது, குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன நியூஸஸ் இருக்குது
அது எப்படி வந்து எக்கனாமிக்கலாக ஒரு கண்ட்ரியை வந்து இம்பேக்ட் பண்ணுது. இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய அனலைசிங் இருக்கணும், உங்களோட டேட்டா கவரேஜ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது, நடக்கலை, ஏன் நடந்துச்சு. ஸோ என்ன நடந்தாலுமே மார்க்கெட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஏன் அப்படின்ற கொஷின் வந்து உங்கள் மைண்டில் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆச்சுன்னா ஏன் ஆச்சு. ஆக்சுவலாக இது கன்சல்டேஷன் கூட கிடையாது. இது வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணுவோம், ரீட்ரேஸ்மெண்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து 24 இந்த லெவல் நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். 24,500க்கு கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஃபால். வெள்ளிக்கிழமை தான் வந்து 24,500க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கேப் அப். இங்கே பாருங்கள், இங்கே முடிஞ்ச மார்க்கெட்டை கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு மேலே இப்படி போகலாம். ஸோ இந்த மாதிரி என்ன நடந்தாலுமே அதுக்கான ஒரு வேலிடான ரீசன்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, நம்ம எப்படிலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஸோ 3 months ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு பொறுமை ரொம்பவே இருக்கும். அந்த பொறுமை நமக்கு வரணும். ஓகேங்களா? மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப பொறுமையாகவே ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் என்ன நினைக்குதோ அது பின்னாடியே அழகாக அது என்ன நினைக்குதோ ஓகேன்னு சொல்லிட்டு அது கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய செட்டப் எதுவுமே வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க. எப்பயுமே சொல்கிறது தான், உங்களோட ட்ரேடிங் செட்டப் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரலாம், 1 மாதம் கழிச்சு வரலாம், 2 மாதம் கழிச்சு வரலாம், எப்போ வேணால் வரலாம், நாளைக்கே கூட வரலாம். ஸோ உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை வந்து நிறைய கற்றுக் கொடுக்கும் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? இதெல்லாம் நான் சும்மா நீங்கள் கேட்குறதுக்குன்னா ஜாலியாக இருக்கிற மாதிரி, ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது ஈஸி கிடையாது. ட்ரேடிங் வந்து சிம்பிள் தான், ஆனால் ஈஸி கிடையாது. ஓகேங்களா? அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த கொக்கு வந்து மீன் வந்து அந்த ஓடையில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா. அந்த மீன் எப்போ வரும்னு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் அது வந்து 1 hour 2 hour இல்லை ½ a day அப்படி கூட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் கொக்கு. கரெக்டாக வந்த உடனே தான் எடுக்கும். தேவையில்லாமல் மீனே வர மாதிரி ஏதாவது ஒரு ஷேடோ வந்தால் கூட சும்மா போய்ட்டு அதோடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது. ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சம் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கோங்க. இந்த டைம் மட்டும் தான் பண்ணுவேன், இத்தனை ட்ரேட் மட்டும் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கான ரூல்ஸை வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸும் நமக்கு சேனலில் போட்டிருக்கு. போய் பாருங்கள், டைம் இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். எல்லோரோட வீடியோவும் பாருங்கள். அதிலிருந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஷனை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய வியூவை எடுத்துகிட்டு வாங்க. பிளண்டடாக போய்ட்டு ஒரு வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போய் ட்ரேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நாளைக்கு என்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத நாளைக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.